கிச்சன் முதல் பாத்ரூம் வரைக்கும் கமகமான்னு மணக்கணும். வீட்டுக்குள்ள எந்த ஒரு பூச்சியும் வரக்கூடாது அப்படின்னா இந்த பொருள் இருந்தா போதும். 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இடிக்கல்ல சேர்த்துட்டு 1-2மா தட்டி எடுத்துக்கலாம். தட்டும் போதே இதோட வாசனை கமகமான்னு வரும். இந்த கிராம்போட வாசனை பூச்சிகளுக்கு பிடிக்கவே செய்யாது. தட்டின கிராம்பை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கிருமி நாசினிக்கு ரொம்பவே நல்லது. இது கூடவே 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர்ல இருந்து வரக்கூடிய அந்த நெடித்தன்மை பூச்சிகளுக்கு பிடிக்காது. வினிகர் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு கிச்சன்ல இருந்து கவுச்சி வடை வந்துகிட்டே இருக்கும். ஒரு துணியை இந்த லிக்விட்ல முக்கிட்டு கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணுனீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் நல்லா கமகமான்னு மணக்கும். கிச்சன்ல ஆயக்கூடிய குட்டி குட்டி பூச்சிகளும் வராது. கேஸ் அடுப்புல இருக்கிற விடாப்பிடியான அழுக்க கிளீன் பண்ணி கொடுக்கவும் இந்த லிக்விட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வினிகர் சேர்த்திருக்கிறதுனால இது நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும். நல்ல வாசனையாவும் இருக்கும். கிச்சன்ல கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது இந்த வாசனைக்கு. இந்த லிக்விட ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல சேர்த்துக்கலாம். என்னதான் கிச்சன் சிங்க சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அதுல இருந்து ஒரு கெட்ட வாடை வரும். இந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா வாசனையா இருக்கும். பல்லிகள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா பல்லிகளும் வரவே வராது வீட்டுக்குள்ள. இந்த மழை டைம்ல பாத்ரூம் காயவே காயாது. பாத்ரூம்ல இருந்து ஒரு கெட்ட வாடை வந்துகிட்டே இருக்கும். இந்த லிக்விட ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பாத்ரூம் நல்லா வாசனையா இருக்கும். அதே மாதிரி பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளும் வராது.